வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜாஸ்ட் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி செஷன்ல சில விலங்குகளை ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, காய் காய் அப்படின்னா பசு. காய் காய் இல்ல, காய். ஜி சவுண்ட்ல பார்க்குறோம் இல்லையா, அந்த உச்சரிப்பு காய். பைல் பைல் அப்படின்னா காளை சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல புல் சொல்றோம் இல்லையா, காளை மாடு சொல்றோம். பைல் பைல். குத்தா குத்தா அப்படின்னா நாய், குத்தா. ஓகேவா? பில்லி பில்லி பில்லி. பில்லி இல்ல, பில்லி. பி சவுண்ட், BILLI சொல்றோம் இல்லையா, பில்லி அப்படின்னா பூனை அப்படின்னு அர்த்தம். பந்தர் 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 அப்படின்னா குரங்க குறிக்கக்கூடிய. ஓகேவா? காய் அப்படின்னா பசு, பைல் அப்படின்னா காளை, குத்தா குத்தா அப்படின்னா நாய், பில்லி அப்படின்னா பூனைக்கு இந்தியில பில்லி, பந்தர் அப்படின்னா குரங்கு. ஓகே, நெக்ஸ்ட் கோடா கோடா, அதாவது GH சவுண்டுல நம்ம அதை உச்சரிக்கணும். கோடா அப்படின்னா குதிரை, கோடா. கதா கதா, ஜி சவுண்ட்ல நிறைய சொல்றது கதா. கதா அப்படின்னம்னா கழுதை. ஷேர் ஷேர், SH சவுண்ட்ல சொல்லணும், சேர் கிடையாது, ஷேர். அல்லது சிங்க் சிங்க் அப்படின்னு சொல்றது, நம்ம தமிழ்ல சிங்கம் சொல்றோம் இல்லையா, ஷேர் அப்படின்னு வரும், இந்தியில சிங்க் அப்படின்னு வரும். சிங்கம் அப்படின்னு சொல்ற ரிலேட்டட் சவுண்ட்லயே சிங்க் அப்படின்னு வரும், ஷேர் அப்படின்னாலும் சிங்கம் தான். பாக் பாக், அதாவது பி சவுண்ட், பாக் அப்படின்னா புலி. பாலு பாலு அப்படின்னா BH சவுண்ட்ல சொல்லணும், பாலு அப்படின்னா கரடி அப்படின்னு. ஓகேவா? கோடா, குதிரைக்கு இந்தியில கோடா, கழுதைக்கு கதா கதா. சிங்கம் அப்படின்னு சொல்லணும்னா இந்தியில ஷேர் அப்படின்னு சொல்லணும். சிங்க் அப்படிங்கிற வார்த்தையும் வரும். ஓ சி இங்கு, இதுல இக்கு அழுத்தி சொல்றோம், இதுல இஹு சவுண்டு, H சவுண்ட் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். சிங்கம் நம்ம சொல்றதுக்கும் இந்த சிங்க் அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப கொஞ்சம் ரிலேட்டடா அந்த சவுண்ட் வேரியேஷன் அவ்வளவா இல்லாம வரும். ஆனா ஷேர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா புழங்கக்கூடிய. ஷேர் அல்லது சிங்க் அப்படின்னா சிங்கம் அப்படிங்கறத குறிக்கும். பாக் பாக் அப்படின்னா புலி. பாலு பாலு கரடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சில விலங்குகளோட பெயர்களை, அதாவது விலங்குகளை ஹிந்தியில எப்படி குறிப்பிட்டு சொல்லணும், அதுக்கான ஹிந்தி பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ கனவு காண்றோம் இல்லையா, கனவு காணாதவங்களே இருக்க முடியாது. ஸோ நல்ல கனவு, கெட்ட கனவு, அதுல கனவு கண்டு பலன் பாக்குறது, அந்த மாதிரின்னு சொல்லி வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம காலையில எந்திரிச்சு சொல்லுவோம், சீக்கிரம் வீட்டுல இருக்கவங்ககிட்ட உடனே சொல்லிடணும், இல்லைன்னா மறந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஷார்ட்டான கனவு ஒரு டைப் இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா அப்படியே சினிமா மாதிரி அப்படியே சொல்லிட்டே போற மாதிரி நிறைய கனவெல்லாம் இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப தூரம் எங்கேயோ போன மாதிரி வந்த மாதிரி இந்த மாதிரி காண்றோம் இல்லையா. அது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய கனவா நம்ம எவ்வளோ சொன்னாலுமே, எவ்வளோ எக்ஸ்பேண்டபிளா இருந்தாலுமே, அது பாத்தீங்கன்னா வினாடி கணக்குல தான் நம்ம கனவு காண்ற நிகழ்வு அந்த தூக்கத்துல நடக்குமா. அதாவது செகண்ட்ஸ் கணக்குல, இன்னும் அதை விட பார்த்தா 0.மைக்ரோ செகண்ட்ஸ்ல தான் நம்ம சின்ன சின்ன கனவெல்லாம் அப்படி அந்த மாதிரி வருதான். ஸோ நம்ம நிறைய ஒரு அரை மணி நேரமா நம்ம விவரிச்சு சொல்ற கனவு கூட நம்ம ஒரு 10 வினாடிகளுக்குள்ளதான் அந்த கனவு, அது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம அந்த கனவு காண்ற டைமிங் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்குமா. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த பாடி நம்ம நைட்டெல்லாம் தூக்கத்துல இருக்கிறதுனால, நியூட்ரல்ல இருக்கிறதுனால, அந்த வினாடிகள்ல இருக்கிற அந்த டைம் கூட ரொம்ப நேரம் டிராவல் ஆகுற மாதிரி. அதனாலதான் நம்ம சில இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி, தப்பிச்சு போற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு அந்த கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா கனவை. அப்படி யாரு எவ்வளவு பெருசா கதை சொன்னாலும் நம்ம சில வினாடிகள் மட்டும்தான் நம்ம கனவு காண்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி சொல்ற முடிவா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்போ இந்த பொருளுக்கு இப்படி இந்தியில சொல்லணும், இந்த விலங்கை நம்ம இப்படி சொல்லணும், கமாண்டிங்கா இப்படி சொல்லணும், அதையே ரெஸ்பெக்டிவா சொன்னா இப்படி சொல்லணும், இந்த பிளேஸ்க்கு இந்தியில இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே வரோம் இல்லையா. ஸோ அது இன்ஸ்டண்டா நம்மளுக்கு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும்
நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வார்த்தைகளை பூராமே வந்து இது இந்த எழுத்து தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்லேருந்து எழுத்து அப்படின்னு சொல்லி வரிசையாக போய் ப்ராப்பராக லெட்டர்ஸ்லேருந்து போயிட்டு இருக்க லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.